அமேசான்ல இஎம்ஐ மூலியமாக ப்ராடக்ட் வந்து எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இஎம்ஐ மூலியமாக ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து இஎம்ஐயில் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனால் இஎம்ஐயில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டாக வந்துருக்கும். அதில் அந்த ப்ராடக்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன கார்டுக்கு என்ன மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துருக்கும். காஸ்ட் ஆஃப் த இஎம்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ எல்லாமே வந்து இருக்கும். அது எந்த கார்டுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதில் செலக்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அதில் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் ஏ நியூ கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கார்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பரு, எக்ஸ்பிரி டேட் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு சேவ் கார்டு கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பே இன் ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிளான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. 3 months 6 months இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க. இதில் நோ காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நோ காஸ்ட் அப்படின்றதுமே அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த பேஜில் நீங்கள் எந்த பிளான் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் இஎம்ஐ பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் 3 நம்பரு. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பருக்கு வந்து வரும் கன்ஃபர்மேஷனுக்கு. அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். உங்களோட பேங்க் சைட்லேருந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓடிபி, அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து ஆகும். அதுக்கப்புறம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். இப்போது எப்படி வந்து இஎம்ஐயில் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் என்ன பிளானுக்கு வந்துட்டு இஎம்ஐ போட்டிருக்கீங்களோ அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்லேருந்து வந்து பிடிச்சிப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இஎம்ஐயில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.